கோவிலூர் நாச்சியப்ப சுவாமிகள் கலை அறிவியல் கல்லூரியில் 10ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோவிலூர் நாச்சியப்ப சுவாமிகள் கலை அறிவியல் கல்லூரியில் 10ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கோவிலூர் ஆதீனம் சீர்வளர் சீர் நாராயண ஞான தேசிக சுவாமிகள் தலைமை வகித்து பட்டம் பெறும் மாணவர்களுக்கு எதிர்காலங்களில் செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தவுள்ள தாக்கங்கள் மற்றும் அதை திறம்பட கையாள வேண்டிய வழிமுறைகள் குறித்து தெளிவாக விளக்கி ஆசியுரை வழங்கினார். கல்லூரியின் தாளாளர் முனைவர் வீரப்பன் விழாவில் முன்னிலை வகித்தார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் செந்தில்ராஜன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மேற்படிப்பு பயில உள்ள மாணவர்கள் தங்களது கல்வியில் செயற்கை நுண்ணறிவை முன்னிலைப்படுத்தும் பாடங்களை தேர்வு செய்து பயில வேண்டும், அவையே எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக அமையும் என கூறி சிறப்புரையாற்றினார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட 165 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். முன்னதாக கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலா கல்லூரியின் ஆண்டு அறிக்கையை வழங்கி வரவேற்புரை நிகழ்த்தினார். விழாவில் முக்கிய பிரமுகர்கள், கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். என்னோட வைச்சான்சலர் சொல்லும்போது வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. வெளியில் போகக்கூடாது, பதிவாளர் இப்போ எலெக்ஷன் வரதுனால நிறைய ஒர்க் இருக்குது, ஸ்டாப் ஒர்க்கெலாம் ஸ்டாப் போகிறேன்.